வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2025ல ஃபர்ஸ்ட் எக்ஸ் தளத்தில் வைரல் ஆகக்கூடிய ஃபோட்டோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஃபோட்டோஸ் தான். சரி, எதுக்காக வைரல் ஆயிட்டு இருக்கு, எதற்காக நெட்டிசன்ஸ் இவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்றாங்க, ஏன் இப்படி ஜெய்சங்கரையும் மோடியும் ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பின்னால ஒரு ருசிகர தகவல் இருக்கு. அதாவது, கடந்த வருடம் இறுதியில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தது. அதுல டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மேசிவ் விக்டரியை பெற்றார் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த வருடம் ஜனவரி 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவியேற்க போறாரு. இதற்கு உலக தலைவர்களுக்கெல்லாம் முதல் முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த பழக்கம் பொதுவா அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதவியேற்பு விழால கிடையாது. 1874ஆம் வருடத்துல இருந்து அமெரிக்கால இந்த பாரம்பரியமே கிடையாது. அதாவது பதவியேற்பு விழாவுக்கு டிப்ளமேட்ஸ், அம்பாசிடர்ஸ் இவங்களெல்லாம் கூப்பிடுவாங்களே தவிர மற்ற நாடுகளுடைய தலைவர்களை கூப்பிடக்கூடிய வழக்கம் அமெரிக்கால இல்லை. ஆனா ட்ரம்ப் முதல் முறையா இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை துவங்கி வைக்கிறாரு அப்படின்னு ஊடகங்கள்ல சொல்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல யாருக்கு இன்விடேஷன் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய தீவிர எதிரியாக கருதப்படக்கூடிய சீன நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்க்கு தான் முதல் இன்விடேஷன் போயிருக்கு. ஆனா அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற செய்திகளும் ஊடகத்துல பார்க்க முடியுது. அமெரிக்கா எதுக்காக சைனாவுக்கு இன்விடேஷன் அனுப்பணும்? ஒருவேளை சைனா எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சைனாவை ஆழம் பார்க்கறதுக்காக இருக்கலாமா? இல்ல என்னதான் இருந்தாலும் ட்ரம்ப் ஒரு ஸ்மார்ட் பிசினஸ் மேன். அதனால சைனாவோட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா பல பொருட்களை சைனால இருந்து தான் நாம இங்க இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால நாம ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோம்னா அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன்ல ட்ரம்ப் இதை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற யூகங்களும் ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. சரி, சைனாக்கு மட்டும்தான் போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, மற்ற நாடு தலைவர்களுக்கும் இது போன்ற இன்விடேஷன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த ஊடகங்கள் சொல்றாங்க. ஆனா குறிப்பாக ட்ரம்ப்புடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நம்ம விஸ்வகுரு மோடிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இன்விடேஷன் வரல அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக நட்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் தாண்டி புனிதமானது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் சிலாகிச்சு பேசுவாங்க அப்படிங்கிறத நிறைய தருணங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபேக்ட் எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் கடந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் அதிபர் பதவிக்காக போட்டியிடும் பொழுது நேரடியா அமெரிக்கால போய் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு மோடிக்காக கோபாசே வேலையை நம்ம மோடி செஞ்சாரு அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவுல சில நெருடல்கள் வந்திருக்கு. கடைசியா குவாட் சமிட்டுக்கு மோடி போன போது கூட அப்போ அந்த தருணத்துல ட்ரம்ப் மோடி கண்டிப்பா என்னை மீட் பண்ணுவாரு அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. ஆனா மோடி ட்ரம்ப்பை மீட் பண்றதை தவிர்த்தாரு. ஏன்னா அப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் இன்னும் நடக்கல, ட்ரம்ப்புக்கு எதிராக வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தது, ட்ரம்ப் கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனும் இருந்தது. அதனால ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஸ்மார்ட்டா ட்ரம்ப்பை தவிர்ப்பதாக நினைத்து மோடி அவரை சந்திப்பதை தவிர்த்தார். ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் பெருவாரியான ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சு மீண்டும் அமெரிக்க அதிபரா பதவி ஏற்கும் பொழுது அவரு மறுபடியும் மோடி காட்டின ஃபேவரை அவருக்கு திருப்பி காட்டுறாரு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த நிமிஷம் வரைக்கும் மோடிக்கு இன்விடேஷன் வராதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எதிர்கட்சிகள் எப்பவும் தான் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா பிஜேபிக்குள்ளேயே ஒரு ஆள் இருக்காரு. மோடிய ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா, மோடியை கிண்டல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இதை ஒட்டி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதாவது, என்ன இன்விடேஷன் இன்னும் வரல அப்படிங்கிறதுக்காக வெயிட்டர் வேலை பார்க்கறதுக்கு ஜெய்சங்கரை மோடி அனுப்பி வச்சிருக்கிறாரு போல் இருக்கு. அங்க போய் தங்கி இருந்து போராட்டம் பண்ணி எப்படியாவது ஒரு இன்விடேஷனோட திரும்பி வருவேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்துட்டு ஜெய்சங்கர் அங்க போயிருக்கிறாரு அப்படின்னு எக்ஸ் வலைதளத்துல ஜெய்சங்கரையும் மோடியும் செம்மையா கலாய்ச்சி தள்ளியிருக்காரு. போதுமா? ஒரு விஷயம் கிடைச்சா அதை வீர பேனாக்கி பேனு பெருமாளாக்குறது நம்ம ஊர் நெத்திசன்களுக்கு கைவந்த கலையாச்சே. அதனால இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஜெய்சங்கரோட மீம்ஸ் தான். ஜெய்சங்கர் ட்ரம்ப்போடைய மாளிகை வாசல்ல
தட்டோட நிக்கிறதும், எங்களுக்கு எப்படியாவது ஒரு இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு போர்டோட நிக்கிறதும், காலில் விழுந்து கெஞ்சறதும், இது போன்ற மீம்ஸ்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ஜெய்சங்கரை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஸ்வகுரு, ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய போரையே நிறுத்தினவர், பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர்ல பேச்சுவார்த்தை நடத்தினவர், அவ்வளவு பெரிய விஸ்வகுருவை இங்க யுஎஸ் அவமானப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து நெட்டிசன்ஸ் எழுப்பிட்டு இருக்காங்க. சங்கிகள் இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம திணறிட்டு இருக்கிறாங்க. நாட்கள் நெருங்க நெருங்க மோடிக்கு இன்விடேஷன் வராதது ஒரு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்படுது. இனி வரும் நாட்களில், ஏன்னா இன்னும் ஒரு 18 நாட்கள் தான் இருக்கு, இனி வரக்கூடிய இந்த 18 நாட்கள்ல மோடிக்கு இன்விடேஷன் வருமா? அப்படியே இன்விடேஷன் வந்தாலும் இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல வேண்டாம் வெறுப்பா ஒரு இன்விடேஷன் அனுப்பினா இந்த மனுஷன் அந்த பதவியேற்பு விழாவுக்கு போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் எதிர்த்தரப்புல இருந்து நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். விஸ்வகுரு கடைசி நிமிஷத்து வரைக்கும் எனக்கு இன்விடேஷன் வரலையே அப்படின்னு ரோஷப்பட்டுட்டு இந்த பதவியேற்பு விழாவை புறக்கணிக்கிறாரா, இல்ல வழக்கம் போல அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இந்த விழாவை அட்டன் பண்றாரா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்ததை பார்க்கணும்.